வெல்கம் பேக் டு கிக்கிஸ் மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான கேப்சிகம் எக் ரைஸ். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அது நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 1, கேப்சிகம் 1 கேப்சிகம் நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், பெப்பர் தேவையான அளவு காரத்துக்கு. நான் பட்டை 1, கிராம்பு 2 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன். இதில் கீ பாதி ஆயில் பாதி எடுத்திருக்கேன். 2 முட்டை இதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடானோடனே இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கீயும் எண்ணெய் 2 சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கீ வேண்டான்னா நீங்கள் வெறும் ஆயில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பட்டை கிராம்பு நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா வதங்கணுன்னே இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த டிஷ்க்கு ஆனியன் கொஞ்சம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இப்படி நீட்டமாக கட் பண்ணி போடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். சீக்கிரம் கொஞ்சம் ஆனியன் குக் ஆகிடும். இப்போ இந்தளவு குக் ஆனோடனே நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜாஸ்தி சேர்த்தாதீங்க, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப தேவையில்லை இதுக்கு. இப்போது நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். இது ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கேப்சிகம் ரைஸ் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இப்போ மீன் வயலில் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்காதீங்க, ஏன்னா பெப்பர் பச்சை மிளகாலாம் போடுறோம். அதனால நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரைஸை நான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன். அது உப்பு போட்டு குக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கணும் ரைஸு. இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கேப்சிகம் நீட்ட வாக்கில் வேண்டாம் அப்படின்னா, குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க அப்படின்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கேப்சிகம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கால்சியம் ஜாஸ்தி. இதில் ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே நீங்கள் இது கேப்சிகம் கொடுக்க ஆரம்பிங்க. இல்லை ஃபுட்டில் இப்படி இந்த மாதிரி ரைஸ்லையா இருக்கட்டும், இல்லை சப்ஜி இதுலையா இருக்கட்டும், நீங்கள் எப்படியோ ஒன்று குழந்தைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக. இப்போது நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி சேர்த்து ஊற்றிட்டிங்கன்னா இதில் செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு இதாகாது. நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இதுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அவ்வளோ ஹெல்தி ரைஸ் ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு. ஏன்னா நம்ம இதில் எக்கு கேப்சிகம் இது எல்லாமே சேர்த்துறதுனால குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு, இல்லை மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சுக்கு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனோடனே நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கீ போட்டுட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் தம்மில் வைக்க போகிறேன். நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுடுங்க. ஹையில் வைக்காதீங்க, சிம்மில் வைங்க. இது தம்மில் இருக்கங்காட்டியும் நம்ம 2 முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு முட்டை ஜாஸ்தி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு முட்டை கம்பல்சரி ஆட் பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் முட்டை வேண்டான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். முட்டை வேணுங்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா முட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைங்களுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ இருக்கட்டும். இப்போ பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேப்சிகமோடு முட்டை வச்சு நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு வறுத்துட்டு நான் முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் பெப்பர் கொஞ்சம் காரத்துக்கு போட்டுக்கிறேன்.
இது பெப்பர் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேப்சிகம் எக் ரைஸ் ரெடி. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.